அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 23rd ஜூன். ஸோ லாஸ்ட் கான்டெக்ஸ்ட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எந்த ஒரு சேஞ்சஸும் அந்த ரேஞ்சில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கறதுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை. இப்போ கரண்ட்டாக ஸோ மந்த் எண்ட் ஆகுது. அட் த சேம் டைம் கொஞ்சம் பேனிக்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லெவல்ஸ் மட்டும் நம்ம பை எஜுகேஷன் பர்பஸாக இதை பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே உங்களுக்கு தேவையான பேசிக் ஃபவுண்டேஷன் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியும் மார்க்கெட் ப்ரொஃபைல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களையே வந்து செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்காக கான்டெக்ட் அப்டேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு சிலர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பிஃபோர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் கோர்ஸாக கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மென்டார்ஷிப் வந்து ஆப்ஷன்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம லாஸ்ட் வீக்கோட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் வீக்கோடைய வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் அப்படி என்ன நீங்கள் அடிஷ்னலாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்பெஷலைஸ்டாக. ஸோ நம்மளது அட்வான்ஸ் கோர்ஸாக தான் இருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல். அது இல்லாமல் எனக்கு என்னென்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உண்டான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத என்னோட ரெக்குயர்மெண்ட். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை இன்னும் அப்படின்னா ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிதான் அதுக்கான கூகுள் ஃபார்மையும் நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அலோனாக வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எஜுகேஷனாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நவ் வி கோ ஃபார் தி கான்டெக்ஸ்ட். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ண முடியல, எந்த ஒரு டெசிஷனும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு கிளியராக தெரியுது. ஸோ நம்ம எதுவும் பேனிக் ஆகக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து பெல்கவ் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பெல்கோ எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. தேர் இஸ் நோ சேஞ்சஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே நமக்கு இன்னும் மார்க்கெட்டில் டிசைட் ஆகலை. ஸோ அது ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம லேட்டஸ்ட் ரெஃபரன்ஸோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஏற்கனவே நம்ம வந்து பேசுனது என்ன, இங்கே ப்ரொஃபைலுக்கு மேலே ஓகேங்களா, இந்த பெல்கோ இது வந்து மந்த்லி ப்ரொஃபைலில் நம்ம பெல்கோ டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த பெல்கோவுக்கு மேலே போன மார்க்கெட் என்ன பண்ணல, ஒன்றும் பெல்கோவுக்குள்ளே வரல. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன இல்லை, கண்டினியூட்டி வரல. ஸோ அப்போ இந்த ஜூன் மந்த் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு ட்ரெண்ட் இருக்குமான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன ஆகலை, மார்க்கெட் அங்கேயே ரேஞ்சில் இருக்குது. இதில் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஆல்ரெடி பெல்கோவுக்குள்ளே தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காவது போகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் நிஃப்டியில். ஸோ அதுக்கான வாய்ப்பு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சா, இல்லை பிரச்சனைகள் நிறைய இருந்ததா குளோபல் மார்க்கெட்டில், ஜியோ பாலிட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கா அப்படின்னா பேரிஷ் கிடையாது. மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் நியூ ஃபண்ட் எதுவும் உள்ளே வரல. அப்போ ஒரு கண்டினியூஸ் பையிங் இருந்தால் தான், ஒரு அக்ரெசிவ் பையிங் இருந்தால் தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அக்ரெசிவ் பையிங்க்கு எதுவுமே வந்து நமக்கு இங்கே ரெக்குயர்மெண்ட்டாகவே வரல. ஓகேங்களா, அதுதான் இங்கே வந்து மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. அப்போது மந்த்லி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணக்கூடாது, நமக்கு 55,500 கீழே போகக்கூடாது. போச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்து ப்ரீவியஸ் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டட் ஏரியா இருக்குது. பிஸ்னஸ் கம்ப்ளீட்டட் ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஏரியாவுக்கு தான் திரும்புவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வெளியில் போகுது. இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப பிஸ்னஸ் ஏரியாவுக்கு தான் வருவாங்க. இப்போ இங்கே மார்க்கெட் ஸ்டில் வந்து பிஸ்னஸ் ஏரியாவில் தான் இருக்குது எங்கே நிஃப்டியில். இது வந்து மந்த்லி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது கிளாரிட்டி. அப்போ இந்த மந்த்லி ப்ரொஃபைலுக்குள்ளே தான் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கும். அப்போ வீக்லி ப்ரொஃபைல் நம்ம பார்க்கலாம். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸிஸ்டிங்காக இருந்த பெல்கோவுக்கு அபோவில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல, மார்க்கெட் இங்கே ரேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போது வீக்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 54,500. அப்போ மந்த்லி ப்ரொஃபைல் நம்ம இங்கே எங்கே 55,500. அப்போ மார்க்கெட்டு 54,500க்கும் 54
54,500க்கும் அகைன் இப்போ கரண்டா இருக்க 56,500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போ கரண்டா மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு என்ன சொல்றது, இந்த ப்ரொஃபைல் கிளியரா நமக்கு கைட் பண்ணுது. ஏன்னா இதுதான் உங்களுடைய பிசினஸ் ஏரியா அப்படின்றீங்க. அதே மாதிரி இங்க நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி வந்து மந்த்லி ப்ரொஃபைல தான் கிளாரிட்டியா இருக்கு. வீக்லிலயோ இல்ல டெய்லிலயோ வந்து மார்க்கெட் ரேஞ்சா தான் இருக்கு. ஃபுல்லி ஓவர்லேப் ப்ரொஃபைல் தான் இருக்கு பாருங்க. கம்ப்ளீட் வீக் வந்து ஓவர்லேப் ப்ரொஃபைல்ல தான் இருக்கு. அப்ப இந்த ஓவர்லேப் ப்ரொஃபைல் ரேஞ்ச் அப்ப இங்க என்ன உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வைக் ஆஃப் மெத்தடு கிளாரிட்டியா இருக்கும். அப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரேஞ்சா இருக்கு. ஓவர்லேப் ஆயிட்டு இருக்கு. 1, 2, 3, 4, 6 வீக்ஸா ஓவர்லேப் ஆயிருக்கு. அப்ப இந்த ஓவர்லேப்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கு அபவ்ல நமக்கு ட்ரெண்ட் வந்தா மட்டும் தான் நமக்கு மார்க்கெட். அப்போ அங்கே எங்க 24,500 டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25,500 அந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்த 2000 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இங்க மார்க்கெட் ரேஞ்ச் இங்க இருக்கு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அப்போ இதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணோம், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க பில்ட் பண்ணணும். அப்போ பிரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ பிரைஸ் இருக்கு. அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல பிரைஸ் இப்போ இருக்கு. அப்போ இங்க இருந்து பயாஸ் வந்து நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்க வந்து உங்களுடைய கேபிட்டல் அது பிரகாரம் நம்ம என்ன மாதிரிலாம் ட்ரேட் செட்டப் போடலாம் அப்படின்றத நீங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து எந்த பக்கம் ஃபியர் இருக்கு, அப் சைடு ஃபியர் இருக்கா, டவுன் சைடு ஃபியரா இருக்கா நீங்க முதல்ல செக் பண்ணணும். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா நம்ம சேனல்ல போட்டே இருந்தாங்க. அப் சைடு பேக்கப்போ இல்ல இதுவும் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க, நீங்க குடுப்பீங்களா வந்து அப்படி மாதிரிலாம் கேட்டிருந்தீங்களா, ஒரு சிலர் போட்டிருந்தாங்க கமெண்ட். ஸோ அதுக்கு தான் இங்க ஸ்ட்ராட்டஜியா நீங்க எந்த பக்கம் நீங்க உங்களுடைய ஃபியர் இருக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணணும். ஃபியர் பாயிண்ட். அப்ப அந்த ஃபியர் பாயிண்ட் உங்களுக்கு டவுன் சைடு இருக்குன்னா, அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? டவுன் சைடு உங்களுக்கு அந்த 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 பே ஆஃப் சார்ட் உங்களுக்கு எப்படி டவுன் சைடு வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்லாம இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்போ பே ஆஃப் சார்ட்ல இப்படி பிரைஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்போது, இந்த இடத்துல உங்களுக்கு டவுன் சைடு மார்க்கெட் போனா ஒரு லிமிட்டெட் ப்ராஃபிட்டோ, அப் சைடுல எதுக்கு மேல மார்க்கெட் போகாது, இதுக்கு மேல மார்க்கெட் போகாதுன்னும் போது, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்டே ஆனா நமக்கு ப்ராஃபிட் வரா மாரி என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல? ரேஷியோ ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணலாம். ஸோ இங்க மார்க்கெட்ட நீங்க பார்க்குறீங்க, அனலைஸ் பண்றீங்க. பண்ணிட்டு எந்த பக்கம் உங்களுக்கு ஃபியர் இல்ல, எந்த பக்கம் உங்களுக்கு ஃபியரா இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜிய நீங்க பில்ட் பண்றீங்க. இது ரேஷியோ போடலாம். இல்ல வேற என்ன போடலாம்? அப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அப்படின்றத நீங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னும்போது, இந்த இடத்துல என்ன பண்ணாதீங்க, இப்போ மார்க்கெட் எந்த பிரீமியம் அதிகமா இருக்கும், கால் பிரீமியம் அதிகமா இருக்குமா, புட் பிரீமியம் அதிகமா இருக்கான்னு பார்த்து, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்ணலாம், அந்த பிரீமியம்ல ஒரு கேலண்டர் ஸ்ப்ரெட்ட நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் இங்க இருக்கு. இந்த ரேஞ்ச்க்குள்ள உங்களுக்கு லாஸ் வராது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல ஒரு கேப் அப்போ இல்ல கேப் டவுன் நடக்கும்போது உங்களுக்கு ரேஞ்ச்க்குள்ள தான் அந்த கேப் அப் கேப் டவுன் நடக்கும். ரேஞ்சுக்கு வெளியே போகாது. ஆனா அந்த ரேஞ்சில இருந்து பிரைஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆன பிறகு போகும். அந்த நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆன பிறகு போகும்போது இந்த இடத்துல எப்படி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருந்தா இப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடரா ஸ்ட்ராட்டஜி வைஸா நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இதுதான் சொல்றேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ஏரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். சார்ட்ல வந்து துருவ 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 போயிட்டே தான் இருக்கும். அப்போ இங்க வந்து ஒரு டிஃபைன்டு ப்ராசஸை நீங்க ஃபிட் பண்ணிடணும் சீக்கிரமா. மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பிக் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் எல்லாம் நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் அந்த டே உடைய ஃபெசிலிட்டேஷன்ல நமக்கு என்னென்னலாம் நடக்குது. அப்புறம் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் உடைய ஒரு ரெஃபரன்ஸ் உடைய கேரக்டர் என்ன, அந்த ஒரு ரெஃபரன்ஸ் உடைய கேரக்டரும் வந்து எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணுதா மார்க்கெட் இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்றத நீங்க கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டை ஃபாலோ பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்போ மார்க்கெட் ஃபாலோ பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி அமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணி நீங்க வந்து பேக் டெஸ்ட்லாம் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நீங்க மார்க்கெட்ல ஒரு பிசினஸா பண்ணா எவ்வளவு கேபிட்டல் மினிமம் நீங்க கொண்டு வந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து நோட் பண்ணணும். அது நோட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கான
பிஸ்னஸ் பிளான் ரெடி ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணிட்டு ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி நீங்கள் இதை கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இந்த மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் லாங் டேர்முக்கு அப்படின்ற ஒரு பிளானிங்கோட வாங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பிஸ்னஸாக பாருங்க. இப்போ நான் வந்து டெய்லி ட்ரேட்ல வந்து ட்ரேட் பண்ணி மணி பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான சேலஞ்சோ இல்லை அதுக்கான ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் விருப்பப்படல. என்னுடைய கொஸ்டின் என்ன, எல்லாருக்கும் பொதுவாக நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான், எதிர்பார்ப்பு. ஆனால் அது மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ ஒரு சிலருக்கு இன்ட்ராடேல சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இன்ட்ராடே நல்லா புரியும், ஆனால் அந்த டைமிங் அவங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் பண்ணா நமக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கொண்டு வர முடியும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி ப்ரொசீட் பண்ணா மட்டும்தான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய பார்வைக்கு விட்டுற ஒரு ஐடியாவுக்கு நான் வந்து சொன்னேன் எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ நமக்கு மந்த்லி ப்ரொஃபைல்ல மார்க்கெட்டு பெல்கோவுக்கு அபவ் லெவல்ல சஸ்டெயின் ஆகுது, ஆனால் கண்டினியூ ஆகல. அப்போ சஸ்டெயின் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, சம் ரீசனாக ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இப்போ நாங்கள் ஃபேர் வேல்யூ எங்கே இருக்கு, இங்கே தான் ஃபேர் வேல்யூ இருக்கு. அப்போ ஃபேர் வேல்யூக்கு தான் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட் ஃபேர் வேல்யூக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்க தான் நம்ம டெய்லி ப்ரொஃபைல்ஸ் உள்ள வேலடைல் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. இப்போ டெய்லி ப்ரொஃபைல் சேம். இப்போ பேங்க் நிஃப்டியில் நமக்கு இந்த பெல் கர்வ் இந்த பொசிஷனில் இங்கே வந்து நல்லா உங்களுக்கு என்ன இருக்குது, டெவலப் ஆயிருக்கு, மெச்சூர்டு ப்ரொஃபைலாக ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல மெச்சூர் ப்ரொஃபைலாக ஆயிடுச்சு. இது வந்து டிபிஓ கவுண்ட் பிரகாரம் எப்படி பார்க்கறது அப்படின்னு அந்த இன்டர்னல் கிளாக் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து எப்படி நான் வந்து இங்கே இந்த ஸ்டேஜ் வந்து இயர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கா, இல்லைனா மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் பேலன்ஸ் ஸ்டேஜில் இருக்கா, அப்படின்னா ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் இருக்கா, இல்லை ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு அந்த கான்செப்டில் போன மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஓவர் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஓவர் டெவலப்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன் ட்ரை பண்ணா, ஆனால் நான் போக முடியல. அப்போ ஸ்டில் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகுது, சான்சஸ் இருக்கு அப்படின்னும் போது கிளியராகவே நமக்கு தெரியுது மார்க்கெட்டு என்ன இல்லை, உங்களுக்கு அப்சைட்ல நியூ மணி உள்ள வரல, நியூ பிஸ்னஸ் மார்க்கெட்ல உள்ள வரல அப்படின்னு நமக்கு தெரியுது. இங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னது, நான் சொல்லிட்டேன், டெய்லி பேஸ்டா பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் வரல, ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. அப்போ இங்க வைக் ஆஃப் மெத்தட் பிரகாரம் நீங்க பாருங்க, இங்க மல்டிபிள் டேஸ் ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில இருந்து உங்களுக்கு அப்சைடு மார்க்கெட் போகுமா, டவுன் சைட் மார்க்கெட் போகுமா அப்படின்றது நீங்க வந்து பிரேக் அவுட் ஆனாதான் உங்களால பண்ண முடியும். பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் என்ன இருக்கு, மார்க்கெட் இதுக்குள்ளேதான் வேலடைல் ஆகிட்டே இருக்கும். அப்போ அப்கமிங் வீக் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நியூ செல்லிங்ல மார்க்கெட்ல உள்ள வராங்களா, இல்லை நியூ மணி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வராங்களா அப்படின்றத பொறுத்தா இங்க மார்க்கெட் வந்து ப்ரொசீட் ஆகும். கிளியருங்களா? அப்போ அப்போ இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எப்படி மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் வருது, ஓப்பன் டிரைவ் ஆகுதா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவா, அது என்ன மாதிரி அங்கே பிசினஸ் நடக்குது அப்படின்னு டெய்லி ப்ரொஃபைலோட கம்பேரிசன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், கான்டெக்ட் வைஸா நம்ம ட்ரேட். அப்போ கான்டெக்ட் எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ப்ரீவியஸா நம்ம வந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா 6th ஜூன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இது நான் வந்து என்னது, ஓகே ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி முடிச்சிடறேன். அப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் ரிவ்யூ முடிச்சிருந்தோம். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன சொன்னோம், இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் அவுட் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகி கண்டினியூ ஆயிடுச்சா பாருங்க, இல்லைன்னா திரும்ப வேணா உங்களுக்கு மார்க்கெட் உள்ள வரும். ஸோ அதுதான் நம்ம கான்டெக்ட் டிஸ்கஷன்ல பண்ணியிருந்தோம். அப்போ அது கரெக்டாக நடந்திருக்கு. கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க. ரிஜெக்ட் ஆன கண்டுபிடி, அப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் ஜென்ரேட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் கான்டெக்ட் வைஸாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம க்ளோஸ்டாக இது பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல நான் க்ளோஸ்ட் ப்ரொஃபைலாக கொண்டு போகிறேன். ஓகே, நமக்கு அந்த அளவுக்கு வியூ ஒன்றும் கிடைக்கல. ஓகே, ஓகே. இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே நம்ம கண்டினியூ வேணும். என்ன நடந்திருக்கு, ஓப்பன் எங்கே கொடுத்துருக்காங்க, ஓப்பன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. பெல்கவ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே பெல்கவ் ஃபார்ம் ஆயிருக்கு. பெல்கவ் வந்து நல்ல பேலன்ஸ் பெல்கவா, எஸ் நல்ல பேலன்ஸ் பெல்கவ், இது நல்ல பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு வந்து ட்ரெண்டில் போகணும் என்ன ஆயிருக்கணும், ஓப்பன் ஆகி
இங்க டெஸ்ட் எடுத்தோம், இல்ல ஓப்பன் ட்ரை ஆகி மார்க்கெட் என்ன பண்ணுங்க இப்படி வந்து ப்ரொசீட் ஆயிருக்கணும். ஆனா என்ன நடந்தது? ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல். ஏன் ரிஜெக்ட் ரிவர்சல் சொல்றேன்னா, அப்சைட் ட்ரெண்ட்ல ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ ஏரியாலேருந்து மார்க்கெட் வெளியே வருது. நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல பையிங் டெயில் இருக்கு. பையிங் டெயில். அப்புறம் இங்க மார்க்கெட் இங்க பேலன்ஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல உங்களால என்ன பண்ண முடியுது? மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத உங்களால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இங்கேருந்து பிரைஸ் போனது ரிஜெக்ட் ஆகுதுன்னும் போது, உங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்சைடு மார்க்கெட் போகலன்ற அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. கீழ போகுமா? போகாதான்றது கேள்வி. புரியுதுங்களா? ஆனா மேல போக விரும்பல. அப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடருக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ டவுன் சைடுக்கான பொசிஷன்ஸ அவங்க எடுக்கணும். அப்போ அவர் இங்க சார்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இங்க ரிஜெக்ஷன் பார்க்க தெரியுது. உடனே ஸ்ட்ராட்டஜிய டிப்ளாய் பண்றாரு. அவருக்கான பாசிபிலிட்டீஸான ட்ரேட் அமையுது. அந்த வீக் அவருக்கு இன்கம் முடிஞ்சிருது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து என்னது உங்களுக்கே தெரியும். பி ப்ரொஃபைல். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு ரிவர்ஸும் ஆகல, கன்டின்யூ ஆகல. இந்த இடத்துல என்ன நடக்குது உங்களுக்கு? இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் என்ன கிளியர் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும்? இதை கிளியர் பண்ணியாச்சு. அப்போ டவுனுக்கு போகணும். அப்போ டவுனுக்கு மார்க்கெட் போயிருக்கா? போயிருக்கு. ஓகே. டவுனுக்கு போனா எந்த இடத்துல போய் நிற்கும் மார்க்கெட்டு? உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸா இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கு? டிமாண்ட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகுது. அப்போ கிளீனா பாருங்க. கான்டெக்ஸ்ட் வைஸா நீங்க பார்த்தாலே உங்களுக்கு மார்க்கெட் புரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பிரைஸ் கூடவே ஓடணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிரச்சனைனா பிரைஸ் கூடவே ஓடி போய் அந்த பாயிண்ட்டை பிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கும் போது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல செட்டில் டவுன் ஆகுங்க. அதுக்கப்புறம் பிரைஸ்க்குள்ள எப்படி ஓடுறதுன்றது அப்புறமா நம்ம கத்துக்கணும். இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? அழகா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு இப்போ இந்த இடத்துல டவுன் சைடு எடுத்தது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? இதுக்கப்புறம் நான் கீழே போமாட்டேன் அப்படின்னு அந்த டெசிஷன் கொடுக்கணும். அப்போ கீழே போமாட்டேன் அப்படின்ற அந்த டெசிஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணி மேலே போனதால இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் போக மாட்டேன் அப்படின்னு டிசிஷன் கொடுக்கும். அப்போ எப்படி அந்த டிசிஷன் வரும்? இங்க இப்போ நல்லா கவனிங்க. ப்ரொஃபைல் பாருங்க. இப்போ இந்த 13th ஜூன் இந்த ப்ரொஃபைல்ல உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்து பேலன்ஸ் நடக்குது. ஓகே, இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் சைன். செகண்ட் சைன் என்ன? இதுக்கு கீழே பிரைஸ் போகக்கூடாது. அப்போ செகண்ட் சைன் இங்கேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே போகல. அவ்வளவுதான். அப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதுதான் டவுன் சைடு உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. அதனால அங்க என்ன ஒரு ஒரு மினிமம் ப்ராஃபிட் வச்சுட்டு அப் சைட்ல ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையான ஒரு ரெகுலர் இன்கம் வந்து இங்க கிடைக்குது. ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க. மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க அப் சைடு போக முடியல. மார்க்கெட் கீழே வந்தாச்சு. அப்போ இங்க டவுன் சைடு போக முடியல. அப்போ உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் என்ன பண்ண போறாங்க? ரேஞ்சு தான் ஃபிட் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கிளியருங்களா? இப்போ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் உங்களால மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுது. இந்த இடத்துல பாருங்க. இப்போ கரண்டா உங்களுக்கு கரண்ட் ஆக்ஷனுக்கு வரும். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன? 20th ஜூன். உங்களுக்கு ஓப்பன் எங்க கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துருக்காங்க. தட் மீன் ப்ரீவியஸ் உடைய பேலன்ஸ் ஏரியால உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க ஓப்பன் ஆன பிறகு பிரைஸ் என்ன பண்ண முடியல? கீழே போகல. உங்களுக்கு அப்சைட் வருது. அப்போ என்ன உங்களுக்கு ஒரு ஒரு ரெஃபரன்ஸா நீங்க மார்க் பண்றீங்க. இந்த ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ப்ரொஃபைல்ல என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் நீங்க மார்க் பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல இந்த டேவை கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து என்னது? உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் டே. இந்த டேக்கு மேல மார்க்கெட் போகல. இந்த டேக்கு கீழேயும் போகல. கிளியருங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ வேறையா அமைஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆகும்போது இப்போ டவுன் சைடு போகுதுன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு? பிலோ ப்ரீவியஸ் டே கீழே கட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பையிங் டெய்லோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பையிங் டெய்ல் ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? அப்சைடு வருது. அப்போ அப்சைடு உங்களுக்கு வருது அப்படின்னா என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு தேவையானது என்ன? ஒரு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ். டோட் மீன் ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் நமக்கு. ஓகே, ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது. ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சும் மார்க்கெட் கிளியர் பண்ணுது. ஆனா இங்க ஹைல என்ன இருக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் டெய்ல் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எந்த நம்பிக்கையில நம்ம வந்து ஸ்ட்ராங்கான வந்து டைரக்ஷன் ட்ரேடை நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும்?
ஓகே. ஓகே. இன்ட்ராடேல எத்தனை பேர் இந்த இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட வந்து கேட்ச் பண்ண முடியும்? என்னதான் நாலேட்ஜோ, இல்ல உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே பார்த்தாலும், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு அந்த இடத்துல கரெக்ட்டா ரீச் ஆகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த 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 இடத்துல நம்ம கரெக்ட்டா அந்த ஆர்டர் போட அதுக்கு வந்து பை பிராக்டிஸ்ல தான் உங்களுக்கு அது வரும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல ஆர்டர் ஃப்ளோவையும் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் ஃப்ளோல என்ன பார்க்கணும்? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் செல்லிங்ல வந்திருக்கு. இந்த இடத்துல பையிங்க்கு மாறும்போது அப்ப என்ன பண்ணுது? இந்த இங்க நடக்கிற இந்த செல்லிங்க இப்ப என்ன பண்றாங்க? பையர்ஸ் வந்து அப்சர்வேஷன் பண்றாங்க. அப்ப என்னாச்சு உங்களுக்கு? இந்த இடத்துல அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங்க நம்ம பார்க்க தெரியணும் ஆர்டர் ஃப்ளோல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு டெல்டா சேஞ்ச் ஆகுதா? டெல்டா வந்து நெகட்டிவ் டெல்டாவோ இல்ல பாசிட்டிவ் டெல்டாவோ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்க தெரியணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த சிங்கிள் பிரிண்ட் இங்க இம்பேலன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஆர்டர் ஃப்ளோல உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிலோல நீங்க என்ன பண்ணணும்? எஸ்எல்ல ஃபிட் பண்ணிட்டு நீங்க கேட்ச் பண்ணணும். அப்ப இது ஒரு ஃப்ளோ. இது வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல முதல்ல ஆக்ஷன் ப்ராசஸ புரிஞ்சு அது பிரகாரம் உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணும்போது இந்த இந்த பர்ட்டிகுலர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கேப்சர் பண்றதுக்கான அந்த எபிலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். அது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோ ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ ஆர்டர் ஃப்ளோ என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? செகண்ட் என்ன பார்க்கணும்? அப்படின்ற அந்த ஃப்ளோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்ட வாட்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இது கேப்சர். அப்ப இதுக்கு ஃபவுண்டேஷன் என்ன இருக்கும்? இங்க மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃபவுண்டேஷனா இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து ஆக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்றது அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியோட நீங்க போயிட்டு அப்போ நீங்க ஆர்டர் ஃப்ளோ டேட்டாவையும் கூட வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இது என்ன ஆகும்? ஒரு நாள் நம்மளுக்கு புரியும், என்ட்ரி போட்டுருவோம். ஒரு நாள் புரியும், என்ட்ரிய மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இங்க உங்களுக்கு இருக்கிறது நேச்சர். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ரிக்ரெட் மீன்ஸ் என்னன்னா, இத என்னால எடுக்க முடியலையே! அது டெஃபினட்டா கஷ்டமான விஷயம் தான். அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு நாள் எடுக்க முடியும், ஒரு நாள் எடுக்க முடியாதுன்னும் போது, இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் தான் உங்களுக்கு அமையுது. ஆனா, இங்க நமக்கு என்ன வேணும்? ட்ரேடிங் நீங்க பிசினஸ் அப்டின்னும்போது என்ன பண்ணுவோம்? ரெகுலர் இன்கம்க்கான மெத்தட நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ரெகுலர் இன்கம்க்கான மெத்தட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். அப்ப ட்ரை பண்ணும்போது, ஒரு சில நாட்கள் நல்ல ட்ரேடா நமக்கு அமையும். அத நம்ம இன்கம்மா எடுத்துக்கணும். ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அப்போ ட்ரேடு மிஸ் ஆயிடுச்சா? ஃப்ரீயா விட்டுடணும். ஓகே மிஸ் ஆயிடுச்சு பரவால்ல. ஏன்னா, இது வந்து எனக்கு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நம்போ பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். அந்த இடத்துல குயிக்கா என்ட்ரி போட்டு வரதுன்றது, திஸ் இஸ் நாட் எ ஈஸி மெத்தட். ஓகேங்களா? ஸோ அது அது வந்து வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா யூ ஹேவ் டூ பிராக்டிஸ் லாட். அப்ப அந்த பிராக்டிஸ்க்குள்ளவே நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, கொஞ்சம் ஹைப்பர் ஆயிட்டு என்ட்ரிய போடுவீங்க. அவசரப்பட்டு ஸ்டாப் லாஸ் ஆனோனே வெளிய வந்துருவீங்க. அது மாரிலாம் நெறைய இருக்கும்போது, உங்களுக்கு உங்களையே தெரியாம உங்களோட கேப்பிட்டல் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். அதுதான் அந்த இடத்துல வந்து எமோஷனலா உங்களுக்கு ப்ளே ஆகும். அப்போ இந்த இடத்துல நாலேட்ஜ் இருக்க ட்ரேடர்ஸும் ஏன் இங்க ஃபேஸ் பண்றாங்கன்னும்போது, இதுல செட்டில்டிங் பீரியட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப இங்க செட்டில் டவுன் ஆற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? இன்கம் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ட்ரேடர் வந்து செட்டில் ஆவறதுக்கு என்னென்னலாம் ரெக்வயர்மென்ட் இருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நிஃப்டியோடைய கான்டெக்ட்ல ஓகே. இப்போ நாளைக்கு மார்க்கெட்ல என்னென்ன சினாரியோஸ் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றத நீங்க மார்க் பண்ணுங்க. இப்போ பிரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பேலன்ஸ் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு. மார்க்கெட் மார்னிங்கே ஒரு உங்களுக்கு பையிங் டெயில் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த இமிடியேட்டா இந்த இந்த 2 டேஸ் ஓவர்லேப் ஆனதால இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்டா அமைஞ்சு தான் பிரைஸ் மேலே கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த லோ வந்து இங்க பையிங் டெயில் இருக்கு. அப் சைட்ல இங்க செல்லிங் டெயில் இருக்கு. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்குள்ள தான் பிரைஸ் ஆக்ஷன் ஆகணும். அப்போ இதுக்கு மேல பிரைஸ் போகுது அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன உங்களுக்கு உங்களுக்கு நியூ பிஸ்னஸ் மார்க்கெட்ல வரணும். இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆஃப் போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்? ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வரணும். ஓகேவா? ஓப்பன் டிரைவோ இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் இந்த இடத்துல வரணும். ஓகே. அப்போதான் நமக்கு இங்க புரியும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டி வந்து இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம கான்டெக்ட் பார்த்துட்டோம். இப்போ இந்த கான்டெக்ட் என்ன பார்க்கும்போது என்ன சொன்னோம்? இந்த ரேஞ்ச் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி ப்ரொஃபைல்லையோ இல்லை டெய்லி ப்ரொஃபைல்லையுமே நமக்கு இப்படி தான் மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல பேலன்ஸாக இருக்க தான் சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் போகுதுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டியை பாருங்க அப்படின்னு சொன்னோம்.
அப்போ இந்த கண்டினியூட்டியை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமி. இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்டோட ப்ரைஸ் அப்சைடு போயிட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பன் கொடுக்குறாங்க. ஏன்னா அதில் மேலேயும் போக முடியல கீழேயும் போக முடியல. உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வருது? பிபிஓசி ப்ரொஃபைல் அமையுது. நெக்ஸ்ட் டே அகெயின் ஆப்ஷன் போக முடியல, அகெயின் பேக் டு பேக் பிபிஓசி ப்ரொஃபைல். அப்புறம் இது நெக்ஸ்ட் டே இங்கே ஓப்பன் கொடுக்குறாங்க, ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுது? மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப உள்ளே வந்துடுச்சு. அப்போது நமக்கு என்ன என்ன இங்கே தெரியுது உங்களுக்கு? இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் இருக்கு, நடந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் இந்த பிரேக் அவுட்டுக்கு என்ன ஆகணும்? உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி நடக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்போ ரிஜெக்ட் ஆகுது? இந்த டே பாருங்க. இப்போ இந்த டேவோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு ரிஜெக்டர்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்டட் ஆன கன்ஃபர்மேஷன் ஓப்பன் ரிஜெக்ட். அதுக்கப்புறம் இந்த 3 days உடைய லெவலு, அதாவது மார்க்கெட் பேலன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மார்க்கெட்டில் இங்கே பை பண்ண செல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன? அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துடும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல லோ. இப்போ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்டாக இருந்த டிமாண்ட் என்ன? இந்த பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ப்ரைஸ் கீழே தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணும்? ப்ரைஸ் என்ன பண்ணும்? கீழே போகணும். போகாம வருது அப்படின்னும் போது என்ன ஆகுது? உங்களுக்கு கிளியராக தெரியுது மார்க்கெட்டுக்கு அப்புறம் கீழே போகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகுது. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஹை செட் ஆயிடுச்சு, ஒரு லோ செட் ஆயிடுச்சுன்னு போது மார்க்கெட் ரேஞ்ச். இப்போ அதுதான் உங்களுக்கு கடைசியாக அந்த 3-4 days வந்து மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹை லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹை லோ கன்ஃபார்ம் ஆன பிறகு இதுக்குள்ள ப்ரைஸ் வந்து என்ன வருது உங்களுக்கு? அகைன் ரேஞ்சில் தான் ஆக்ஷன் இருக்கு. அப்போ ஒரு ட்ரெண்டிங் டேஸ் இல்லாதப்போ நம்மளால அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கட்டாயம் மார்க்கெட்டில் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு? இந்த இடத்துல ஒரு பைன்டில் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு நல்ல பிபிஓசி ஃபார்ம் ஆகி இப்போ இந்த பிபிஓசிலேருந்து ப்ரைஸ் என்ன இருக்குது உங்களுக்கு? அப்சைடு. இந்த இடத்துல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால போக முடியல ப்ரைஸ். அப்போது இதுக்கு மேலே எனக்கு கண்டினியூ ஆகணும், இந்த சிங்கிள் பிரிண்ட் கிளியர் ஆகணும். கரெக்டாக என்ன? அது ஓப்பன் போக முடியல. அப்போ இந்த ப்ரொஃபைல் என்ன இருக்குது உங்களுக்கு? அனாமலிஸ் இங்கே இருக்குது. இந்த அனாமலிஸ்க்கு இந்த இடத்துல இங்கே பேலன்ஸ் நடக்குது. கரெக்ட். அப்போது இதெல்லாமே எக்ஸ்பெக்டடான பிஹேவியர் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த இடத்துல இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. மார்க்கெட் கொடுத்தா தானே உங்களுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதுங்களா? அது கொடுக்கணும்ல மார்க்கெட்டு. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பி ப்ரொஃபைலும் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருவோம். பி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் மார்க்கெட் போகணும். அங்கே ஓப்பன் கொடுக்குறாங்க, போக வேண்டியதானே, போகலையே. கிளியருங்களா? அப்போது நெக்ஸ்ட் டே இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த ப்ரொஃபைல் என்ன உங்களுக்கு? நல்ல பேலன்ஸ் ப்ரொஃபைல் பிபிஓசி கான்செப்ட் பிரகாரம் பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கீழே போகாம மார்க்கெட் டேர்ன் ஆகுது, ஹையை கட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு மார்க்கெட் பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு அப்போ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குதுன்னா மார்க்கெட் இப்போது கீழே போகாதுன்ற இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன் மார்க்கெட்ல செல் ஆஃப் பையர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்துச்சு. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகாம. அப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கட்டாயம் வால்யூம் வந்திருக்கும், டெல்டா சேஞ்ச் ஆயிருக்கும், இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது புரியணும். இந்த கான்செப்ட் புரிஞ்ச பிறகு இங்கே ஓஎஃப்ஐல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கே என்ன பண்ணும்? ஆன்சர் கிடைக்கும். கிளியர்? அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் கேட்ச் பண்ண முடியும். அப்போ இதுவும் என்னது? ப்ராபபிலிட்டி தான். போகலாம், போகாமையும் இருக்கலாம். ஆனால் இங்கே போகாது, இந்த இடத்துல வால்யூம் வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஒரு சைக்காலஜி லெவலில் என்ன பண்ணுனீங்க? ஹோல்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ தொடர்ச்சியா இத்தனை நாள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட் போயிட்டு வந்ததால உங்களால் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான மனநிலையே முதல்ல நமக்கு வராது. அதுதான் அங்கே பெரிய சேலஞ்சஸ். அப்போ ஏன் இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ரோச்சை வந்து முதல்ல நீங்க பழகுங்க மார்க்கெட்டில் அப்படின்னு நான் சொல்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ தொடர்ச்சியாக வந்து நமக்கு இம்பேக்ட் ஆகும்போது நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நாம தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணணும். வேற யாரும் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க? மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் வந்து
என்னென்ன எப்படி உங்களால் கான்டெக்ட் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சினாரியோ. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சினாரியோ என்ன? இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த டே வந்து ஒரு ட்ரெண்ட் டே, அப்புறம் பேலன்ஸ். அப்போ என்ன இருக்குது? பிஓசி மைக்ரேட் ஆகிருக்கு, பிஓசி மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே நமக்கு என்ன ரெஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ இந்த லோ, அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணுங்க? சிங்கிள் பிரிண்ட்டு, இந்த இந்த கிரியேட் ஆன பையிங் டெய்லு, அப்புறம் இந்த ப்ரொஃபைல் தான் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு? பிபிஓசி ப்ரொஃபைல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ டிமாண்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்த முதல்ல மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகக்கூடாது. அப்போது என்னதான் குளோபல் ஸ்டேட்டஸோ எதுவோ நடந்ததுன்னா, நம்ம மார்க்கெட் இப்போ இங்கே இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக 2500 இங்கே இருக்குது. உங்களோட டிமாண்ட் எங்கே இருக்குது? 24,700 இருக்குது. அப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணுற? ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸாக கிரியேட் ஆகக்கூடாது. மார்க்கெட்டு ஆகாத வரைக்கும் உங்களுக்கு செல் ஆஃப் கிடையாது. மார்க்கெட் இங்கே வேலட்டைல் ஆகுன்றது கிளியராக தெரியுது. அப்போ அது பிரகாரம் அப்கமிங் மார்க்கெட் எப்படி நடந்துக்குது அப்படின்றத உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ இங்கே ப்ரொஃபைல் வைஸாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட், மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ண, அதில் இருக்கக்கூடிய அந்த பெல்கவ் கான்செப்ட், அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வெளியில் போகும்போது எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து டே டு டே பேசிஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸுக்கும் மார்க்கெட்டில் என்ன கேரக்டர் இருக்குது, பையிங் டெய்லுக்கு என்ன கேரக்டர், செல்லிங் டெய்ல், அப்போ அந்த ஒரு கேரக்டரில் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் பண்ணுதா, அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் மார்க்கெட் பண்ணுதா, அப்புறம் அந்த இடத்துல எப்படி அதை எவிடென்ட் பண்ணுறது, ப்ரொஃபைலில் எப்படி எவிடென்ட் பண்ண, அப்போ இதெல்லாம் இங்கே சார்ட்டில் நீங்கள் படிச்சாச்சுன்னா சார்ட்டோட நாலேஜ் இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இன்டர்டே பிளேயராக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஒரு ரெஃபரன்ஸில் திரும்ப மார்க்கெட் அந்த ரெஃபரன்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது, அந்த இடத்துல அந்த மார்க்கெட்டோடைய அந்த ரெஃபரன்ஸோடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன, அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன, அந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுதா, அந்த இடத்துல டெல்டா சேஞ்ச் நடக்குதா, இல்லை இம்பேக்ட் ஆகுதா, ஸ்டேக் இம்பேலன்ஸ் கிரியேட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓஎஃப்ஐல அந்த கான்செப்டை பார்க்க தெரிஞ்சுன்னா, அப்போ இன்ட்ராடே உங்களுக்கு என்ன ஆகிடும்? உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே, இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து பேக் டெஸ்ட் பண்ண பிறகு அந்த இடத்துல எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட்லாம் கிளாரிட்டி ஆன பிறகு எவ்வளோ கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம்க்கு தேவை, அப்புறம் அந்த இடத்துல வந்து எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? உங்களுக்கு சைக்காலஜி பில்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் பில்ட் ஆகுது, சைக்காலஜி பில்ட் ஆகுது. அதே நேரத்தில் நீங்கள் ப்ராப்பராக ப்ரொஃபைலே முடிக்கிறீங்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க? 50% உங்களுக்கு சக்ஸஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னும் 50% உங்களுக்கு என்னது? அதை ரெகுலரைஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்கள் மார்க்கெட்டில் செட்டில் ஆகிடுவீங்க. செட்டில் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே, நம்மளாலையும் ட்ரேடிங்கில் இன்கம் பண்ண முடியும்ன்ற அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அது வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது இங்கே மார்க்கெட்டில்? நமக்குனாவே செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த செஷன் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டாக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, வில் டிஸ்கஸ். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் வீக். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன்.